வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு ஒரு புது கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் திங் தட் Unacademy has started top badges using the top educators. ஸோ மறக்காம 24th ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் அட்டென்ட் பண்ணுங்க அண்ட் பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் பேங்க் ப்ரிப்பரேஷன். ஸோ இதில் எவ்வளோ வீடியோஸ் வருது, எவ்வளோ ஹார்ஸ் இருக்குது, ரெக்கார்டிங்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, அண்ட் பெஸ்ட் எஜுகேட்டர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா. ஸோ இவங்க தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பேப்பர் செட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க தான் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கொடுக்குறாங்க, டெஸ்ட்டு எல்லாமே, ரைட்? அண்ட் some batches are going to start. That is the accelerator batch for SBI Clerk 2021, 24th February start ஆயிருக்கு. And CET, okay, common entrance test. So 2021 அதுவும் பார்த்தீங்கன்னா 24th Feb ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. Target SBI PO, Target IBPS PO has started 24th Feb. Okay, so 2 days தான் இருக்கு. And same thing, foundation batch for all SBI exams. Okay, and நம்ம தமிழ்ல பார்த்தீங்க அப்படின்னா IBPS POக்கு ஸோ they conducted a batch. நரேஷ் சார், அனுஷா மேம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம் கான்செப்ட்ஸ்லாம் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு. மறக்காமல் அட்டென்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா Unacademy Combat அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் நடக்குது. ஸோ மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஒன் and India's biggest free scholarship test for bank exams. Okay, so don't forget to attend this scholarship poll of 1 crore. Okay, so next day எப்போ நடக்குது அப்படின்னா 28th Febல. ஸோ இன்னைக்கு 26, நாளைக்கு நடக்குது 10 AM. ஓகே, ஸோ enroll it now and make use of it. ஓகே, and subscription plans, ஸோ 1 monthலேருந்து 1 year வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. ஸோ டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க மேக் மை கோட் MANO6006 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஆல் செட், லெட்ஸ் கிராக் இட். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு புது கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் மை கோட். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். யூ வில் கெட் 10% டிஸ்கவுண்ட். ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க். ஓகே, ஸோ இதில் 3 கான்செப்ட் இருக்குது. அதில் நான் ஒரு கான்செப்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் வேற வேற மாதிரி கேட்பாங்க. உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக நான் இந்த கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். If 8 birds can eat 8 worms in 8 minutes, how long will it take 16 birds to eat 16 worms? ஓகே, 8 பறவை 8 புழுவை சாப்பிட்றதுக்கு 8 நிமிஷம் ஆகுது. ஓகே, அப்போ 16 பறவை 16 புழுவை சாப்பிட்றதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகும்? இதுதான் கொஸ்டின். ஸோ ஜென்ரலாகவே இந்த கொஸ்டினை நான் எங்கே கேட்டாலும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 16. சார் 8 பறவை 8 புழுவை 8 நிமிஷத்தில் சாப்பிட்டுச்சுன்னா 16 பறவை 16 புழுவை 16 நிமிஷத்தில் சாப்பிடும். இந்த ஆன்சர் எங்கிருந்து வருதுன்னா நம்மளோட ஜென்ரல் நாலேஜ்லேருந்து வருது. நான் தெரியாமல் கேட்குறேன். 16 தான் ஆன்சர்னா இதை போய் ஒரு பேங்க் எக்ஸாமில் கேட்பானா சொல்லுங்கள்? ஸோ இது ஒரு இன்டர்வியூஸில் கேட்பாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு அது தோணணும். ரெண்டாவது இதுக்குள்ளே என்ன கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிறது தோணும். ஸோ அந்த கான்செப்ட் என்னங்கிறது உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபார்முலாவையும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க. கல்யாணத்தில் ஒரு 500 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பெரிய மண்டபம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 500 பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா ஒரு பந்தி முடியறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்ராக்சிமேட்டாக ஒரு 15 மினிட்ஸ் வச்சுக்கலாமா? ஒரு 1/4 மணி நேரம் எடுக்குது ஒரு பந்தி. சரி, உட்காந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க. ஒரு 2 மணி நேரம் என்ன போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது 500 பேர் கம்மியாகி 50 பேர் ஆயிடுறாங்க. இப்போ 50 பேர் அதே ஹாலில் உட்காந்து சாப்பிட்றாங்க. இப்போ ஒரு பந்தி முடியறதுக்கு எத்தனை நேரம் ஆகும்னா அதே 15 நிமிஷம் தானே ஆகும். கடைசியாக நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. நீங்கள் போய் அந்த ஹாலில் உட்காந்து சாப்பிட்றீங்க. நீங்கள் சாப்பிட்டு முடிக்க எத்தனை நிமிஷம் ஆகும்னு கேட்டால் அப்போவும் அதே 15 நிமிஷம் தான் ஆகும். கரெக்டாக? பிகாஸ் ஒருத்தர் அவரோட சாப்பாடை சாப்பிட்றதுக்கு 15 நிமிஷம் எடுத்துக்கிறார். இதுதான் காரணம். அப்போது இங்கே ஒரு பறவை ஒரு புழுவை சாப்பிட்றதுக்கு 8 நிமிஷம் எடுத்துக்குது. அப்போ 8 பறவை 8 புழுவை சாப்பிட்றதுக்கும் 8 நிமிஷம் தான் ஆகும். 16 பறவை 16 புழுவை சாப்பிட்றதுக்கும் 8 நிமிஷம் தான் ஆகும். புரியுதுங்களா? இப்போ இதே 50 பறவை வந்து 50 புழுவை சாப்பிடுதுன்னா ஒரு பறவை ஒரு புழுவை சாப்பிட்றதுக்கு 8 நிமிஷம் ஆகுது. ஸோ டோட்டலாக 8 மினிட்ஸில் இட் வில் பி 8. ஓகே, ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். இப்போ இந்த கான்செப்டுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. புக்கில் ஃபார்முலா தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போது ஒர்க், நம்பர் ஆஃப் பர்சன், டைம், இந்த 3 தான் டைம் அண்ட் ஒர்க்கில் ரொம்ப முக்கியம். ஸோ கொடுத்துருக்க வேலை என்ன? ஒர்க், நம்பர் ஆஃப் பர்சன். ஓகே, அதே மாதிரி டைமை மட்டும் நம்ம எப்படி சொல்லுவோம்னா டேஸ், ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ ஒர்க்கு அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறேன். ஒரு பாதி வேலை முடியும் போது நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு
வேலையா அடிஷனல் ஆட் பண்றேன். வீடு கட்டிட்டு இருக்கேன், 2 மாடி கட்டுறேன், இப்போ திடீர்னு இன்னொரு மாடி எக்ஸ்ட்ரா கட்டலாம்னு நினைக்கிறேன். அப்போ வேலை அதிகமாச்சுன்னா நம்பர் ஆஃப் பர்சன் என்ன ஆவாங்க? அதிகமாவாங்க, ஆட்கள் அதிகமாவாங்க. வேலை அதிகமாச்சுன்னா டைம் என்ன ஆகும்? அதுவும் அதிகமாகும். அப்போ வேலை இஸ் டைரக்ட்லி, ஒர்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் பர்சன், நம்பர் ஆஃப் டேஸ், நம்பர் ஆஃப் ஹவர்ஸ். ஓகேங்களா? இதைத்தான் நம்ம ஃபார்முலாவா எழுதுறோம். என்ன எழுதுறோம்னா ஒர்க் இஸ் ஈக்குவல் டு P இன்டூ டி இன்டூ ஹெச் அப்படின்னு எழுதுவோம். இப்போ இதே கம்பேர் பண்ணும்போது இன்னொரு ஒர்க் இருக்குமா? ஒர்க் 1 ஒர்க் 2 இருக்குமா? அப்போ இங்க என்ன பண்ணுவோம்? P இன்டூ டி இன்டூ ஹெச். இது P1 D1 H1, இது P2 D2 H2. இப்போ இந்த ஃபார்முலா கொண்டு வந்து இங்க போட்டு பாருங்களேன். 8 பேர்ட்ஸ், இங்க என்னங்க வேலை? 8 பறவையை சாப்பிட்றதுதான் வேலை. கரெக்டா? அப்போ வேலை 8 பறவையை சாப்பிட்றது. எத்தனை பேர் இருக்காங்க? 8 பேர்ட்ஸ் இருக்காங்க. எவ்வளவு நேரத்துல? 8 மினிட்ஸ்ல. இதே 4 புழுவை சாப்பிடணும் அப்படின்னா, பறவைன்னு சொல்லிட்டணும், புழுவை 4 புழுவை சாப்பிடணும் அப்படின்னா 4 பறவை எத்தனை நிமிஷத்துல முடிக்கும்? இதுதான கொஸ்டின். இப்போ பாருங்க, 8 8 கேன்சல் பண்ணுங்க, 4 4 கேன்சல் பண்ணுங்க, x is equal to 8. இதுதான் ஆன்சர். அப்பவும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகே ரைட். ஒரு 2 சம் நம்ம டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். இதுதான் நமக்கு கேட்குற ப்ராப்ளம்ஸ். If 5 workers collect 60 kg wheat in 3 days, how many kilograms of wheat will 8 workers collect in 5 days? அப்போ இங்க வேலை என்னன்னா, சாரி என்ன செலக்ட் பண்றதே ப்ராப்ளமா இருக்கு. ஓகே, வேலை என்னன்னா 60 kg wheat கலெக்ட் பண்றதுதான் வேலை. அப்போ 60 kg wheat கலெக்ட் பண்ண எத்தனை பேர் இருக்காங்க? நம்பர் ஆஃப் பர்சன் 5. எவ்வளவு டேஸ்ங்க? 3 days. How many kilogram of wheat will 8 workers collect in 5 days? 8 workers 5 days கலெக்ட் பண்ணணும்னா எத்தனை பேர் வேணும்? எத்தனை கிலோகிராம் தேவை? இதுதான் கொஸ்டின். ஓகே, 5 கேன்சல் பண்ணிடலாங்களா? ஓகே, அதுக்கப்புறம் 8ம் 3யும் கேன்சல் பண்ண முடியாது, பட் 3யும் 60யும் கேன்சல் பண்ணலாம் இல்லையா? 3 into 20 முடிச்சுதா? ஸோ வேற ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? இல்லை, 8 அங்கே போயிடும். ஸோ x is equal to 8 into 20 வரும். ஓகேவா? 8 2s are 16, 160 kg is the right answer. புரியுதுங்களா? ஃபார்முலால போடுங்க, ஆன்சர் எடுங்க, அவ்வளோதான். வேற ஒன்றும் நான் பண்ணல. இன்னொரு கொஸ்டின். 30 men can do a piece of work in 6 days. ஒரே நிமிஷம். 6 days. How many men would be required to do twice that work in 20 days? So இங்க பாத்தீங்கன்னா 30 men can do a piece of work in 6. இங்க வந்து வேலையே கொடுக்கல. வேலை கொடுத்திருந்தாதான் இந்த ஃபார்முலா PDH divide by PDH. வேலையே கொடுக்கலன்னா வேலை ரெண்டுமே சேம். அப்ப எப்படி எழுதிடலாம்னா PDH is equal to PDH ன்னு வந்து. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒர்க், இது செகண்ட் ஒர்க். அவ்வளோதான் முடிஞ்சது. அப்போ 30 men 30 பேர் 6 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அப்போ எத்தனை பேர் வேணும்? 20 நாளில் அந்த வேலையை முடிக்க ட்வைஸ் தட் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதாங்க பிரச்சனை. இந்த 2வை எங்க போடுறதுன்னு தெரியாது. ட்வைஸ்ன்னு சொல்லிட்டாங்களே, அதை இங்கே எழுதுறதா இல்லை இந்த பக்கம் எழுதுறதா? இங்க நம்ம போடுவோமா இல்லை இதுக்கு முன்னாடி போடணுமா அப்படிங்கிறது தான் டவுட்டு. அந்த டவுட் இல்லாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஒர்க் இஸ் ஈக்குவல் டு PDH தான் ஃபார்முலா. அப்போ ஒன்னா வேலை என்னன்னு சொல்லணும், இல்ல எத்தனை பேர் எத்தனை நாள்ல அந்த வேலையை முடிப்பாங்கன்னு சொல்லணும். அதை சொன்னாலும் அதுக்கு பேர் ஒர்க் தானே. கரெக்டுங்களா? ஒன்னா வேலையை சொல்லு, இல்லை எத்தனை பேர் எத்தனை நாள்ல எத்தனை மணி நேரத்துல இந்த வேலையை முடிப்பாங்கன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் வேலை என்ன. அப்போ இங்க எதுலங்க கரெக்டா கொடுத்துருக்காங்க? எனக்கு 3மே கொடுத்துருக்கணும். PDH 3 கொடுத்துருக்கணும். அப்போ இங்க தான் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பர்சனும் டேஸ் ஹவர்ஸ் இங்க ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டேஸ் அப்படிங்கிறது எனக்கு கொடுத்துருக்காங்க. இங்க எனக்கு இன்னும் நம்பர் ஆஃப் பர்சனே தெரியாது. அப்போ இதுதான வேலை. PD ரெண்டும் கிடைச்சதுன்னா அதுதான ஒர்க்கு. இங்கே தான் அந்த 2வை போடணும். ஓகேவா? அப்போ இன்டூ 2 இங்கே போடணும். சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வரும். ஸோ 6 3s are 18, 180 இன்டூ 2 இஸ் ஈக்குவல் டு P இன்டூ 20. ஸோ சால்வ் பண்ணீங்கன்னா P வேல்யூ வேணும் அப்படின்னா 2 இன்டூ 180 டிவைட் பை 20 போட்டுக்கோங்க. ஜீரோஸ் கட் பண்ணுங்க, 2 கட் பண்ணுங்க. 18 இஸ் த ரைட் ஆன்சர். அவ்வளோதாங்க. ஸோ சிம்பிளா கான்செப்டை முடிச்சிருங்க யூசிங் திஸ் ட்ரிக். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.